கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருந்து அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். மாதத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 6ல் சூரியன், அதற்கப்புறம் பிற்பகுதியில் 7ல் சூரியன். 6ல் சூரியன் இருக்கும்போது எதிர்ப்புகள், எதிரிகள், கடன்கள், நோய்கள் எல்லாமே விலகும். முதல் 15 நாட்களுக்கு கடன், நோய் எதிர்ப்புகள், வம்பு வழக்குகள் போன்றவைகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பிற்பகுதி 15 நாட்களுக்கு திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு யார் மனைவி யார் கணவன் என்பது போன்ற ஒரு அடையாளம் காட்டுகின்ற அமைப்பு. சிலருக்கு நட்புகள் காதலாக மாறக்கூடிய ஒரு சூழல். ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நம்ம அதுக்கு கரெக்டாக பொருத்தமாக இருப்பார், இந்த இது வந்து ப்ரொப்போசல்னு சொல்லுவோமே, உங்களுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அதற்கான சம்மதத்தை நேர்மையான முறையில் வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிற்பகுதி 15 நாட்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. சிலருக்கு மட்டும் கொஞ்சம் கோவந்தாவங்கள் அதிகமாக வருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 8ல் செவ்வாய், 2ல் சனி. இந்த 2 8ல் சனி செவ்வாய் இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? வாக்கும் நாக்கும் துரு துரு துருன்னு இருக்கும். யாரடா திட்டுறதுன்னு திரிவிங்க.